அருமையானவர்களே, the word missionary is now out of date. The word missionary is out of date. Preaching is out of date. எது இன்றைக்கு எது நடக்கிறது தெரியுமா பிரியமானவர்களே? இன்ஃப்ளூயன்சிங், நாட் ப்ரீச்சிங், இன்ஃப்ளூயன்சிங். நம்முடைய லைஃப் ஆண்டவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகின்றது. அதனால மற்றவங்களே வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இப்படி வித்தியாசமாக இருக்கிறீங்க? இம்பேக்டிங். அதுதான், அதன் மூலமாக தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டுக்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, there is a paradigm shift in missionary work. பிரியமானவர்களே, பெரிய ஒரு மாற்றத்திற்குள் நாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். our life influences others. ஒரு கணவனுடைய லைஃப், ஒரு prayer life, it influences the wife's life. ஒரு ஜெபிக்கும் மனைவி இருக்கும் என்றால் புருஷனும் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவான். ஜெபிக்கும் பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால், அருமையானவர்களே, நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பொழுது நானும் எங்கள் அப்பாவும் வீட்டுக்குள்ளே காற்று வராதுன்னு சொல்லி வெளியே போட்டு கட்டில் போட்டு படுத்திருப்போம். நான் காலமை எழும்பும் பொழுதெல்லாம் எங்கள் அப்பாவை முழங்கால நிற்கத்தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவை தூங்க ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைங்களை கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்க வரைக்கும் அவங்க எழும்பும் போதெல்லாம் என்ன முழங்கால நிற்கத்தான் அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ நான் என் பிள்ளைங்களும் அப்படியே முழங்கால நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரியமானவர்களே, the whole concept of proclamation is not preaching, it's influencing. In other words, Sunday we are a gathered church. The rest of the days we are a scattered church. But we are the church 24 hours 7 days a week. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும் சபையாக வருகிறோம். திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நாம் இருக்கும் இடங்களிலே மற்றவர்களை சேர்த்து கொள்ளும் சபையாக இருக்கிறோம். ஆல் த டைம். பிரியமானவர்களே, we are the bride of Christ. நாம் மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறோம். வேறு ஒன்றும் பேசவே மாட்டோம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறோம். ஒரு சமயத்தில் நான் கல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்தேன். ஒரிசா மாநிலத்தில் அநேக இடங்களை பார்த்துவிட்டு கல்கத்தாவிலிருந்து நான் ஒரு ஃப்ளைட் எடுத்து நான் டெல்லிக்கு வர வேண்டும். அப்பொழுது நான் சீட்டில் உட்காந்துருக்கேன். ரொம்ப டயர்டாக இருந்தேன். என் சீட்டு பக்கத்தில் எம்டி சீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப எம்டியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு வாலிப தம்பி வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு நார்த் ஈஸ்ட் பையன் என் பக்கத்தில் உட்கார்ந்தான். அந்த நாட்களில் ஏரோப்ளைனில் சிகரெட் குடிக்கலாம், அதுக்கு பிறகு தான் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த தம்பி வந்து சிகரெட் குடிச்சிட்டு, எனக்கு சிகரெட் ஸ்மோக்கிங்கை தாங்க முடியாது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்மோக் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஆனாலும் நான் பொறுமையாக அமைதலாகவே இருந்தேன். ஒருவேளை ஒரு நோக்கத்தோடு இந்த தம்பி ஆண்டு இடத்துல வைத்துக்கலான்னு நான் அமைதலாக இருந்தேன். ஒன்றும் பேசவே இல்லை. பிரியமானவர்களே, கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தம்பி என்கிட்ட கேட்குறான், ஆர் யூ கிறிஸ்டியன்? நாமாண்ணே. அப்புறம் அவன் சொல்கிறான், ஐ வாஸ் ஏ கிறிஸ்டியன். அப்படியாண்ணே. அதுக்கப்புறம் அவனே சொல்கிறான், இப்போ நான் கொஞ்ச நாள் பேக் ஸ்லைட் ஆகிட்டேன், நான் பின்வாங்கி போயிட்டேன். அப்படியாண்ணே. இப்போ நான் முன்னால் வர முடியும்னா என்னை ஆண்டவர் திரும்ப ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாருன்னு. நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன்னு. நான் ஒரு பரீட்சை எழுதியிருக்கேன், அதில் வெற்றி என்ன கிடைக்குமா? நீ ஆண்டவர் விசுவாசம் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன். நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். நீ இன்னைக்கு உன்னை ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு. நாங்கள் ஏர்போர்ட்டில் டெல்லிக்கு வந்து எல்லோரும் இறங்கின பிறகு அந்த ஏணிப்பட்டியில் கீழே நின்று கொஞ்சம் நேரம் பேசி நான் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அவன் ஐஏஎஸ் எழுதியிருந்தான் அந்த டைமில். நாளைக்கு அவனுக்கு ரிசல்ட் வருது. அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு சொல்கிறான், நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒரு கலெக்டர். என் அருமையான தம்பி, என் அருமையான தங்கையை, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்காக உன் பக்கத்திலே கர்த்தர் தேவையான மனிதர்களை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக வைத்திருக்கிறார். தேவையான மனிதர்களை உங்களுடைய ஜாபிலே அவர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். தேவையான மனிதர்களை உங்கள் கண்ணுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பலன் கொடுப்பாராக, கிருபை கொடுப்பாராக. நீங்கள் ஆஸ்பத்திரிகளை விசிட் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் சிறைச்சாலைகளை விசிட் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் இன்டென்ஷனலாக நேரம் கொடுத்து இவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தெருவிலே போகும் பொழுது உங்கள் கையிலே ஒரு சின்ன ஒரு ஜான் காஸ்பல் இருந்தால் போதும், ஒரு லூக் காஸ்பல் இருந்தால் போதும், ஒரு மார்க் காஸ்பல் இருந்தால் போதும். ஒன்றுமே இல்லை என்றாலும் உங்கள் இருதயத்தில் இந்த காஸ்பல் இருந்தால் போதும். பர்சனல் மினிஸ்ட்ரி, பர்சனல் கவுன்சிலிங், leading people to the word of God. Then the word of God leads people to the Lord of the Lords, who leads us to the God of Gods. பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த ஒன்றே ஒன்று. அதனாலே தான் சுவிசேஷ ஊழியத்தில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மதமாற்ற தடை சட்டம்
ஓபி தியாகி என்பவருடைய கமிஷனோடு சேர்ந்து மத்திய பிரதேசத்தில் வந்தது. அநேக வருஷங்களுக்கு பிறகு, அதாவது யாராவது ஒருவர் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற வேண்டும் என்றால் அவர் மேஜிஸ்ட்ரேட்டிலே கோர்ட்டிலே போய் அவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அதில் எழுதியிருந்தார்கள். பிரியமானவர்களே, அது தப்பல்ல, அது தவறல்ல. நம்முடைய நாட்டில் மட்டும் அந்த சட்டம் அல்ல, நம்முடைய நாட்டை போல அநேக நாட்டில் இந்த சட்டம் இருக்கின்றது. பிரியமானவர்களே, மதமாற்ற தடை சட்டம் என்பதை நாம் அதை ஒரு அச்சுறுத்துதலாக, அது ஏதோ கிறிஸ்தவர்களை பாதிப்பதற்காக கொண்டு வந்ததாக நாம் எடுக்கவே கூடாது. பிரியமானவர்களே, அது நல்லது. பிரியமானவர்களே, அது மிகவும் நல்லது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வருவது மதமாற்றம் அல்ல, அது மனமாற்றம். பிரியமானவர்களே, மனமாற்றம். அந்த மனமாற்றம் என்பதைத்தான் பரலோகம் எதிர்பார்த்து ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் வருகிறது. பிரியமானவர்களே, மதமாற்றம் என்பதை வேத புஸ்தகம் நிராகரிக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலே அது வருவது நல்லது. பிரியமானவர்களே, எத்தனை இடங்களிலே நாம் அந்த இது இருக்கின்றதோ அதை முறைப்படி நாம் செய்வோம் என்றால் அது மிகவும் நல்லது. பிரியமானவர்களே, மிகவும் நல்லது, அருமையானது. பிரியமானவர்களே, நாம் அதை செய்யவே இல்லை. We lead people only to the word of God. ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக வழி நடத்துகிறோம், ஒரு மதத்துக்கு நேராக அல்ல. வசனம் அவர்களை இரட்சகருக்கு நேராக வழி நடத்துகின்றது. அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, மனிதன் அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை. பிரியமானவர்களே, தண்ணீரில் விழுந்தால் நீந்தி விடலாம், வெளியே வந்து விடுவோம். சகதியிலே விழுந்தால், சேற்றிலே விழுந்தால் நீந்த மேலும் மேலும் சகதிக்குள் போவோம். பாவத்துக்குள் இருக்கும் மனிதன் தானாக பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. பிரியமானவர்களே, மேலே இருந்து ஒருவர் தூக்கிவிட வேண்டும், அதற்காக ஒரு சிலுவையிலே தூக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவ்வளவு அருமையான இரட்சகர் எவ்வளவு பொறுமையோடு கூட இந்த வசனத்தை நமக்கு கொடுத்து, அப்பா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களையும் என்னையும் சிலுவையிலே சுமந்தவர் இந்த வசனத்தை சுமந்து விடு என்று கூறுகிறார். நீ சுமந்து விட்டால் வாழுவாய், சுமக்காவிட்டால் சாவாய். பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் வசனத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். 28, 29 பாருங்கள். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பிரியமானவர்களே, we should never force people to make a decision. ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த decision making process கொடுத்திருக்கிறார். Decision should be spontaneous. நான் நாளைக்கு காலையிலே எழும்பி 1 மணி நேரமாவது வேதத்தை வாசித்து ஜெபிப்பேன் என்பது should be spontaneous. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? சொல்லிவிட்டார், வசனத்துக்கு நேராக வந்து விட்டார், வந்து விட்டார். சரி, என்னுடைய நேரம் முடிந்தது, என்னுடைய கடமை முடிந்தது, போகிறேன். அப்பொழுது சொல்லுகிறார், அப்பொழுது நினைக்கிறார், இவர்கள் என்னை விரும்புகிறார்களா? என்னை உண்மையிலே வாஞ்சிக்கிறார்களா? இவர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியிலே பேசிக்கொண்டு போகிறார்களே, இது உண்மையிலே அர்த்தம் நிறைந்ததா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். அடுத்த 2 வசனத்தை பாருங்கள். 28, 29 பாருங்கள். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கி, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி 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 கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி போனார். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, தம்பிமார்களே, தங்கிமார்களே, நீங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து, நேற்று சாயங்காலத்தில் நான் கேட்டேன், ஒரு அரை மணி நேரமாவது தனியாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நீர் என்னை காண்கிற தேவன். யார் யார் அப்படி செய்தாங்களோ அவர்களை கர்த்தருடைய கண் நிச்சயமாக கண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு சாயங்காலத்தில் இந்த உலகத்தில் குழப்பமில்லாமல் நீங்கள் வாழணுமா? உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு நடுவில் குழப்பம் இல்லாத ஒரு உறவு இருக்கணுமா? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடுவில் குழப்பம் இல்லாத ஒரு அன்பு இருக்கணுமா? நீங்கள் இந்த வசனத்துக்குள்ளே வந்து இதை வாஞ்சிக்கணும். இந்த வசனத்தை உங்கள் இருதயம் அப்படியே விரும்பணும். கர்த்தருடைய வசனத்தை உங்கள் இருதயம் வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை இருதயம் வாஞ்சிக்கிறது என்பதனுடைய பொருள் என்ன? இருதயம் இயேசுவுக்காக ஏங்குகிறது. இருதயம் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று விரும்புகிறது. பிரியமானவர்களே, அப்படியே அவர்கள் விரும்பின உடனே 30, 31 பாருங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் வெளிப்படுத்துகிறார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. வசனத்தை வாசிப்பதற்கு அதற்கு பிறகு ஒரு பிசிக்கல் கிரைஸ்ட் தேவையில்லை. அருமையானவர்களே, வசனத்தை வாசிக்க நமக்கு கண்கள் திறந்த பிறகு நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை நான் எங்கே காணலாம் என்று அருமையான ஒரு பாடலை நடராஜ மூலியார் அவர் உயிரோடு இருக்கும்போது எழுதியிருந்தார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுவது என்ன? அந்த பாடலிலே இயேசுவை வசனத்திலே காணலாம், மறைந்தார். புதிய ஏற்பாட்டிலே அடிக்கடி அவர்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போனார்கள். மறைந்தார். கல் எடுத்தார்கள், மறைந்தார் என்று வரும்பொழுதெல்லாம் அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஒரு தெரிந்து ரொம்ப பயந்துட்டாரோ ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ரொம்ப பயந்துட்டாரோ? பிரியமானவர்களே, இந்த மறைந்தார் என்கிற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய நல்ல மீனிங், சரியான பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் நடுவிலே அவர்கள் அவரை கல்லெறிந்து விட வேண்டும் என்று சொல்லி, அந்த மலையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி விரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? இந்த ஜனங்கள், இந்த 2 பேருக்குமே அந்த இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? அவர் எழும்பி அவர்கள் நடுவிலே ஸ்ட்ரைட்டாக நடந்தார், தலை நிமிர்ந்து நடந்தார், அவர்களுக்கு நடுவிலே நடந்து சென்றார். அதான் அவருடைய பொருள். பிரியமானவர்களே, அவர் நடுவில் நடந்து செல்லும் பொழுது ஒரு வேத சாஸ்திரி அதை இப்படி வர்ணிக்கிறார். அவர் அப்படி நடுவில் நடந்து செல்லும் பொழுது அவர் கையில் இருந்த கல்கள் எல்லாம் கீழே விழுகின்றது. அவரை யாரும் நெருங்க முடியவில்லை, அப்படியே விருந்து குடிக்கிறார்கள் அவர் போகட்டும் என்று சொல்லி. அதான் அவருடைய பொருள். அவர்கள் இயேசு கிறிஸ்து அந்த இவர்தான் மீட்பர், இவர்தான் மேசியா, இவர்தான் நாங்கள் நம்பி இருந்தவர் அறிந்தார்கள். போதும், இனி you dwell in the word of God. பிசிக்கலாக நீ என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. if you trust the word of God, if you don't trust the word of God, எப்படி நடக்கின்றது? நான் இயேசுவை பார்க்கணும், என்னை இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஒரு நாளும் பார்க்க முடியாது. நீங்கள் அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவ வசனத்தில் பார்க்க முடியாத மனுஷன் வேறு எங்கேயுமே இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவத்தில் வா, உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன். இயேசு கிறிஸ்து இஸ் நாட் இன் எனி ஆஃப் அவர் பாக்கெட்ஸ். நான் அந்த அளவுக்கு நம்ம பெரிய காட் மேனாக மாறவே இல்லை. எவ்ரி மேன் இஸ் இம்பெர்ஃபெக்ட், எவ்ரி ஃபுல் டைம் ஒர்க்கர் இஸ் இம்பெர்ஃபெக்ட். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் ஓடுவீர்கள். அங்கே ஒரு ஊழியக்காரன் எனக்கு அதை செய்து விடுவார், இதை செய்து விடுவார். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் கேட்கிறதை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். சகோதரனே, சகோதரியே, இதுதான் இந்த அருமையான வேத வசனம் நமக்கு கொடுப்பது. பிரியமானவர்களே, 32வது வசனத்துக்கு வாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்பா இயேசு ராஜா, அது 24 மணி நேரமும் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா, கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயமும் கவலைப்படக்கூடாது, கொழுந்து விட்டு எரிய வேண்டும். நாம் வெற்றிக்கு நேராக செல்லுகின்றோம். வசனத்தை வைத்து செல்லும் பொழுது உனக்கு எதிராக உருவாக்கப்படும் அத்தனை ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். முட்டை ஓதி வைத்து விட்டார்களோ, செய்வினை வைத்து விட்டார்களோ, அந்த பயம் வசனத்தை வாசிக்கிற எவருக்கும் வராது. பிரியமானவர்களே, எந்த மனிதனுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், எந்த பில்லி சூனியத்திற்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், நாள் நட்சத்திரத்துக்கு பயப்பட மாட்டீர்கள், கைரேகைக்கு பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் வசனத்தை வாசித்தால் போதும், வெற்றி. பிரியமானவர்களே, எத்தனை அருமையானவர் பாருங்கள். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். உடனே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உடனே அங்கே எருசலேமுக்கு வருகிறார்கள். அவர்கள் அந்நேரமே 33வது வசனம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவரோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு அவர்களுக்குள்ளேயும் பேசிக்கொண்டார்கள். கர்த்தர் மெய்யாக உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அதற்கு பின் தாங்களும் சொல்கிறார்கள். வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறது இயேசு தாமே. 2வது வருகின்றது பாருங்கள். இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். ஸ்தோத்திரம் அப்பா.
அது இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் நீர் சொல்வதாக இருக்கட்டும் அப்பா. என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. நீங்கள் நன்றாக 2 பாயிண்ட் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி, இன்னொரு பொல்லாத ஆவி, பிசாசு, பிசாசின் ஆவிகள் ரெண்டும் இந்த உலகத்திலே இருக்கின்றது பிரியமானவர்களே. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இரண்டாவது, ஒரு ஆவிக்கு அந்த எலும்பு இருக்காது, ஒரு ஆவிக்கு மாம்சம் இருக்காது. ஆனால் ஒரு உயிர் தெழுந்த ஒரு சரீரத்திற்கு எலும்பும் இருக்கும், மாம்சம் இருக்கும். பிரியமான கர்த்தராகிய கர்த்தருடைய ஜனங்களே, நாம் ஒரு நம்முடைய வீட்டில் யாராவது நம்மை விட்டு கடந்து போய்விட்டால், மரித்து போய்விட்டால், கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. அவர்கள் இயேசுடனே போய்விட்டார்கள். நாம் நம்முடைய காலம் வரைக்கும் இங்கே இருந்து அவருக்குள்ளாக நாம் வாழ்ந்து ஒரு நாள் நாம் மரித்து போகும் பொழுது அவர்களோடு போய் சேருவோம் பிரியமானவர்களே. இட்ஸ் a perfect relationship பிரியமானவர்களே. மரித்து விட்டார்கள் என்று நம்மை விட்டு போய்விட்டார்கள் நீங்கள் நினைக்காதீர்கள் பிரியமானவர்களே. அவர்கள் மரித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. மரணம் என்பது என்ன? ஒரு விசுவாசிக்கு உடலை இழந்த நிலையில் உயிரோடு இருப்பது தான் மரணம் பிரியமானவர்களே. உடலை இழந்த நிலையில் உயிரோடு இருப்பது. ஆனால் உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த உடல் கிடைக்கின்றது. அது ஒரு மகிமையின் சரீரம் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சரீரம். அந்த சரீரத்தில் இயேசு கிறிஸ்து முதற் பலனாக வந்தார். அதற்கு பின்பு நாம் வரப்போகிறோம். நாம் ஒரு நாள் மரிப்போம், அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் மரித்த பின்பு நாம் உயிர்ப்போம். உயிர்த்தெழுந்த சரீரத்திலே, இந்த உலகத்தில் இருக்கும் இந்த சரீரத்திலே ஒரே ஒரு வித்தியாசம் தான். உலகத்தில் இருக்கும் சரீரத்தில் எலும்பு உண்டு, மாம்சம் உண்டு, ரத்தம் உண்டு. ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் எலும்பு உண்டு, மாம்சம் உண்டு, ரத்தம் இருக்காது. ஏனென்றால் இந்த ரத்தம் தான் எல்லா பாவத்திற்கும் காரணம். ஆகையினாலேதான் அந்த ஆதாமினுடைய ஏவாளுடைய இரத்தத்தில் இருந்து என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த இரத்தத்தை போக்கத்தான் ஒரு ஜீவ ரத்தம் கொடுக்கப்பட வேண்டியது இருந்தது. மாடுகளின் ரத்தம், ஆடுகளின் ரத்தம் 5 அறிவின் ரத்தம். 6 அறிவு மனிதனுக்கு 5 அறிவின் ரத்தம் உதவாது. நரபலி கொடுத்து பார்த்தார்கள். பாவ ரத்தம் இன்னொரு பாவ ரத்தத்தை சுத்தம் செய்ய முடியாது. ஒரு ஜீவ ரத்தம் தேவை. பரத்திலிருந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ரத்தம் சிந்தினார். பிரியமான அந்த ரத்தம் சிந்தினதினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு ரத்தமும் மாம்சமும் எலும்பும் இருக்கிற இந்த சரீரத்தில் இவ்வளவு சந்தோஷத்தோடு வாழ்கிறோம். இந்த உலகத்தை சந்தோஷத்தோடு முடிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரதேசிக்குள் சந்தோஷத்தோடு நாம் போவோம். அப்பொழுது நமக்கு இருப்பது ரத்தம் மட்டும் இல்லை பிரியமானவர்கள். அதைத்தான் அவர் மிகவும் அழகாக ரத்தம் சுருக்கமாக விலைக்கு காட்டி அதுக்கு பிறகு அவர் எங்கே கொஞ்சம் அப்படி கீழே வந்துருங்க. இப்போ 44 வாருங்கள், 44 அவர்களை நோக்கி டீச் பண்ணுகிறார். மறுபடியும் பாருங்க, அவங்க 2 பேருக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை டீச் பண்ண மாதிரி இப்பவும் டீச் பண்ணுறார். இப்போ ரொம்ப எலாபரேட்டாக டீச் பண்ணுறார். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும், இது நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும். யூதர்களுடைய வேதாகமோ நமக்கு பழைய ஏற்பாடு 39, ஆனால் யூதருடைய பழைய ஏற்பாடு 22 தான். ஏனென்றால் எபிரேய பாஷையினுடைய அந்த கேரக்டர்ஸ், அந்த எழுத்து, எபிரேய எழுத்து 22 தான். அவங்களுடைய எபிரேய மொழியில் 22 பதங்கள் தான் உண்டு. அதனால தான் அவங்க பழைய ஏற்பாட்டை 22 தான் வச்சுருக்காங்க. அதாவது அவங்க எப்படி செய்திருக்காங்க, 12 தீர்க்க தரிசன புஸ்தகங்களை ஒரே புஸ்தகமாக்கியிருக்காங்க அப்படி. ஆனால் 39 இருக்குது, ஆனால் சிலதை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய வேதாகமத்தின்படி ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க வேதாகமம் 3 செக்ஷனாக உள்ளது. ஒன்று தீர்க்க தரிசனம், அடுத்தது முதல்ல மோசேயின் ஆகமம், அடுத்தது தீர்க்க தரிசனம், அடுத்தது சங்கீதம். இந்த 3 அவர்களுக்கு படிச்சு கொடுக்காரு, அப்படி சொல்லி கொடுக்காரு. சொல்லி கொடுத்த உடனே என்ன நடக்க பாருங்க. 45 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவினுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். finished. அது பிறகு பரத்துக்கு போயிட்டார். The physical Christ was no more there. The physical Christ was no more there. He led them into the word of God. He went to heaven. அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியை, இந்த ஜனங்கள், அந்த சாதாரணமான ஜனங்கள், படிக்காதவர்கள், ஆனால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட வேளையிலே, அவர்கள் மனம் திறக்கப்பட்ட வேளையிலே நடந்தது என்ன தெரியுமா? ஒரு மனம், ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மனம் பிரியமானவர்களே, ஒரு மனம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாம் பல டினாமினேஷனாக இருக்கலாம். சிஎஸ் என்கிறோம், சிஎன்ஐ என்கிறோம், அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்கிறோம், பென்டிகாஸ்டல்ஸ் என்கிறோம், பிரதரன் என்கிறோம், பல டினாமினேஷன். பரவாயில்லை பிரியமானவர்களே. ஆனால் நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனத்தையும் விசுவாசிப்போம் என்றால், நம்புவோம் என்றால், பின்பற்றுவோம் என்றால், நமக்குள் ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஒன் ஃபேமிலி, ஒரு மனம், யூனிட்டி. அதுதான் the strength of the early church. அவர்கள் ஒரு மனம். அதனாலே தான் அந்த நாட்களிலே உலகத்தின் ஜனத்தொகை 3 கோடி பிரியமானவர்களே. அந்த 3 கோடி மக்கள் எந்த இடத்திலெல்லாம் இருந்தார்களோ அத்தனை இடத்திற்கும் பெர்ஃபெக்டாக கிபி 150வது வருஷத்திலே உலகத்திலே இயேசுவை அறியாதவர்கள் ஒருவரும் இல்லை என்று ஜஸ்டின் மார்டர் தன்னுடைய குறிப்பில் எழுதுகிறார். ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் between husband and wife, between parents and children, only through the word of God. Oneness of mind in the body of Christ, only through the word of God. ஆகினாலே நீங்களும் நானும் முழங்கால நின்று காலையில், கூடுமானா நாளைக்கு காலையில் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களுடைய மனம் அப்படியே பொங்கி பொங்கி போய் அப்படியே வர வரைக்கும் நீங்கள் அந்நாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி போடும் வரைக்கும், அதற்கு பிறகு அந்நாள் துக்க முகமாக இருக்கவில்லை, அந்நாள் குழம்பவில்லை. அது வரைக்கும் நீங்கள் முழங்காலில் நின்றுட்டு, அதுக்கு பிறகு நாளையிலிருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க. நீங்கள் பார்ப்பீங்க பெரிய ஆசீர்வாதங்களை, புதிய ஆசீர்வாதங்களை. கர்த்தர் உங்களை வல்லமையாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8, 8வது வசனம். நீங்கள் எழுமி நிற்பி வாசிப்பீங்களா? தயவுசெய்து. நான் அது பிறகு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். தயவு கூர்ந்து தம்பிமார், தங்கைமார், ஐயாமார், அம்மாமார், தயவுசெய்து எழுமி நிற்பீங்களா? எழுமி நின்று